ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. நந்தகோபரையும் யசோதா பிராட்டியாரையும் வணங்கியதற்கு பிறகு அவர்களை பார்த்து உத்தவர் பேச ஆரம்பிக்கின்றார். நீங்கள் இரண்டு பேரும் மிகவும் மிகவும் இந்த உலகத்திலே எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஸ்லாக்யதமௌ, பூஜிக்க தகுந்தவர்கள், புரோட்ட தகுந்தவர்கள். காரணம் என்னவென்றால், உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நீங்கள் சதா சர்வகாலம் நினைத்து கொண்டே இருக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மா நீங்கள். அப்பேற்பட்ட பரமாத்மா மனுஷ அவதாரம் எடுத்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார். ஏதௌஹி விஸ்வஸ்ய ச பீஜயோனி ராமோ முகுந்தஹ புருஷ பிரதானம் அன்வீய பூதேஷு விலக்ஷணஸ்ய ஞானஸ்ய சேஷாத் இமௌ புராணௌ. ராமன் கிருஷ்ணன், பலராமரும் கிருஷ்ணரும் இரண்டு பேரும் விஸ்வஸ்ய பீஜயோனிகி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பீஜயோனியாக, நிமித்த காரணமாக, உபாதான காரணமாக அவரேதான் இருக்கிறார். இரண்டு பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிரதானம் புருஷா புராணௌ இமௌ பூதேஷு அன்பியே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாவரம் ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான ஜீவராசிகளுக்கு உள்ளே நுழைந்தவராய், எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளே நுழைந்து அதே நேரத்திலே விலக்ஷணஸ்ய, அந்த சரீரத்தை விட்டு வேறானவராகவும் இருந்து கொண்டு ஞானஸ்ய
ஞானஸ்ய ஞானத்தின் மூலமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக தலைவனாக இந்த உலகத்திலே அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஞானஸ்ய ஈஷாத தலைவராகவும் சைத்தன்ய ஸ்வரூபியாகவும் எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் நிறைந்தவராகவும் அவரே இருந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பரமாத்மாவை நீங்கள் சதா சர்வ காலமும் நினைக்கிறீர்கள். இதை சொன்ன உடனே மனசுல ஒரு கேள்வி வரும். நாங்களும் தான் அவர் நினைக்கிறோம். இதுல என்ன பெருசா? அவர் மட்டும் ஸ்லாகித்து கூடக்கூடிய இடத்துல இருக்கிறார், நாங்க மட்டும் போற்றத்தகாத இடத்திலே இருக்கிறோம். அவர் மட்டும் போற்றத்தகுந்த இடத்திலே இருப்பதற்கும் நாங்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் இறைவனை நினைத்துக் கொண்டே வாழ்கிறோமோ அப்போது நமக்கு 2 விதமான நன்மைகள் வருகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, இந்த சரீரத்தை விட்டு நான் பிரயாணம் செய்யும் நேரத்திலும் சரி, 2 முக்கியமான நன்மைகள். அந்த 2 முக்கியமான நன்மைகள் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இறைவனை ஸ்மரித்தல். அதை இங்க சொல்றார் பாருங்கள். யஸ்மின் ஜன பிராணவியோக காலே க்ஷணம் சமாவேஷ்ய மனோபிசுத்தம் நிர்ஹ்ருத்ய கர்மாஷயமாஷு யாதி பராம் கதிம் பிரம்மமயோர்கவர்ணஹ தஸ்மின் பவந்தாவகிலாத்மஹேதௌ நாராயணே காரணமர்த்தியமூர்த்தௌ பாவம் விதத்தாம் நிதராம் மகாத்மன் கிம் வாவசிஷ்டம் யுவயோ சுக்ருத்யம். ஷரீரம் எடுத்த ஜீவன் இந்த ஷரீரத்தினுடைய பிராரப்தம் முடிந்ததற்கு பிறகு இந்த ஷரீரத்தை விட்டு வேறு ஒரு ஜீவ யாத்திரைக்கு இந்த ஜீவன் கிளம்பி விடுகிறது. அந்த காலத்திலே ஜனஹா பிராண வியோக காலே பிராணனானது ஷரீரத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலம் வியோக காலம். எல்லோருக்கும் இது பொதுவானது தானே. ஷரீரத்தை விட்டு பிராணன் வெளியேறுவது என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. எப்பொழுது வெளியேறப் போகிறது என்பதுதான் தெரியாத ரகசியமாக இருக்கிறது. எந்த நாள், எத்தனை மணித்துளிகள், எந்த இடத்தில், எந்த சூழ்நிலைகளில் தெரியாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஷரீரத்தை விட்டு பிராணன் வியோக காலே, பிராண வியோக காலே, எதனால் பிராணன் உள்ள வந்தது, எதனால் பிராணன் வெளியேறுகிறது? இந்த இடத்துல பிராணன்னு சொல்லும் போது மனம் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா மனதனுடைய செயல் ரூபம்தான் பிராணன். நம்ம பிராணன்னா வெறும் மூச்சு காற்று அப்படின்னு ஒரு குறுகிய நிலையிலே சிந்திக்க கூடாது. பிராணன் என்பது செயல் ரூபமானது, உணர்ச்சி ரூபமானது. அது மனம்தான் பிராணன். மனதனுடைய செயல் ரூபம் பிராணன். இப்ப மனமானது உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்போ மூச்சு காற்றும் வெளியிலே இருக்கக்கூடிய மூச்சு காற்று வெளியிலேயே இருக்கிறது.
உள்ள அந்த இழுக்கக்கூடியவர் இல்லை. காற்றை உள்ள இழுக்கக்கூடியவர் வெளியேறியதுனால காற்று வெளியில இருக்கு. அது உள்ளே வந்துவிட்டு போனாலும் கூட அது உள்ளே இழுப்பவர் இல்லாததுனாலே அது உள்ளே வந்து நிறைதல் என்பது இல்லாமல் போய்விட்டது. ரைட். பிராண வியோக காலே முக்கியமான செய்தியை சொல்றார். யாருக்கு? நந்தகோபருக்கும் யசோதா பிராட்டிக்கும் உத்தவர் சொல்றார், பிராண வியோக காலமானது சம்பவிக்கும். ரைட். அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்னுடைய மனம் எப்படி இருக்க வேண்டுமாம்? விசுத்த மனஹா. விசுத்த மனஹா. மனமானது விசுத்த நிலையிலே இருத்தல். விசேஷமான சுத்த நிலையிலே மனம் இருத்தல். நிஷ்கலமான மனம் படைத்தவனாய் நான் இருந்து, அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்னை நிஷ்கலமானவனாக தயார் செய்திருந்தால் இந்த பிராண வியோக காலம், மனமானது சரீரத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலம், மனமானது விசுத்த மனமாக இருக்கும். இல்லைன்னா என்னாகும்? விசுத்த மனம் இல்லாத நிலையிலே ஒருவன் இருக்கிறான். விசுத்த மனம் இல்லாத நிலையிலே ஒருவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுகிறான் என்றால் அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்ணிலே பயம், மனதிலே வேதனை, அழுகை, எல்லா உணர்வுகளும் சேர்ந்த நிலை. எல்லோரையும் வெறித்து வெறித்து பார்க்கக்கூடிய நிலை. இங்க அந்த நிலை இல்லாமல் மனதை பிராண வியோக காலே விசுத்தம் மனஹா, மனதை நிஷ்கலமான தன்மையிலே வைத்திருத்தல். இப்போ நிஷ்கலமான மனம் அப்படின்னா அந்த மனம் எப்படி இருக்கணும்? நிஷ்கலமான மனம் இந்த மூன்று குணத்தினுடைய வாசனைகள் இல்லாமல் இருத்தல். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று குணத்தினுடைய வாசனைகள் இல்லாமல் இருந்து பழகுதல். 5 விதமான எண்ண அலைகள் பதஞ்சலி முனிவர் சொன்னார்னு பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லவா? அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் போரும். பிரமாண, விபர்ய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதிஹி. இந்த 5 எண்ண அலைகளும் இல்லாத மனம், விசுத்த மனம். எப்போ? பிராண வியோக காலே. சரீரத்தை விட்டு மனமானது வெளியேறக்கூடிய காலத்திலே மனமானது நிர்மலமான நிஷ்கலமான மனமாக இருக்கணும்னா நான் ஒவ்வொரு நிமிடமும் அந்த மாதிரி மனம் படைத்தவனாய் நான் இருத்தல். ரொம்ப கஷ்டம் போல இருக்கே சுவாமிஜி. இந்த மூன்று குணத்தினுடைய வாசனைகளும் இல்லாமல், மூன்று குணத்தினுடைய வாசனைகளால் வரக்கூடிய கிளேசங்கள் இல்லாமல், மனமானது அசுத்தம் அடையாமல் சுத்தமான மனம் உடையவனாய் இருந்து பழகுதல். அதற்குத்தான் எல்லா சாதனங்களும் எதற்கு? ரமண மகர்ஷி சொல்றார், கர்மயோகமாக இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், எல்லா யோகங்களும் எதற்கு இந்த சாதனங்கள் எல்லாம்? உதித்த இடத்தில் ஒடுங்குதல்.
உதித்த இடத்தில் ஒடுங்குதல். மனம் பிரம்மனிடத்திலிருந்து உதிக்கிறது, மீண்டும் மனம் பிரம்மனிடத்திலேயே ஒடுங்குதல். பேரானந்தத்திலிருந்து மனம் உதிக்கிறது, பேரானந்தத்திலேயே மனம் ஒடுங்குதல். இந்த இடைப்பட்ட காலத்துல உதித்த அந்த மனம் உதித்த இடத்திலேயே ஒடுங்குவதற்கு பதிலாக மனமானது தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டே இருந்தால், வாசனாரூபமாக இருக்கக்கூடிய மனம் தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டே இருந்தால், அந்த மனம் என்ன செய்கின்றதாம்? இரண்டு முக்கியமான தோஷங்களை தன்னுடன் சுமந்து கொண்டே செல்கிறது. வேதனை அதுதான். எப்பொழுது மனம் உதித்த இடத்திலே ஒடுங்காமல் மனமானது உலகத்தை நோக்கி சென்றது என்றால், அந்த மனம் இரண்டு முக்கியமான தோஷங்களை சுமந்து கொண்டே போகிறது. ஒன்று கர்ம வாசனா, மற்றொன்று கர்ம வாசனையினாலே மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலே வந்து விழுந்து மீண்டும் மீண்டும் கர்மத்திடத்திலே பந்தப்படுதல். அப்ப கர்மமும் கர்ம வாசனையும் இரண்டையும் சுமந்து கொண்டேதான் அது போகிறது. ஒவ்வொரு பிறவிதோறும் அதனால்தான் நம்மால இந்த இரண்டையும் தூக்கி எறிந்து விட்டு வர முடியாமல் ஏன் இருக்கிறோம்? கர்மத்தையும் கர்ம வாசனையையும் ஏன் நம்மால் தூக்கி எறிந்து விட்டு வர முடியவில்லை என்றால், நாம் உதித்த இடத்தில் ஒடுங்குவதற்கு தயாராக இல்லை. உதித்த இடத்திலே போய் நான் ஒடுங்குவதற்கு உண்டான முயற்சி இல்லை. உதித்த இடத்திலே போய் ஒடுங்குவதற்கு உண்டான அறிவு இல்லை. உதித்த இடத்திலே போய் ஒடுங்குவதற்கு உண்டான தகுதி இல்லை. உதித்த இடத்திலே போய் ஒடுங்க வேண்டும் சொல்லக்கூடிய விருப்பம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் வாழும் நேரத்திலே இளமையுடன் இருக்கக்கூடியவள் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறாள், எனக்கு பேய் சரீரத்தை கொடுங்கள், என்னுடைய சரீரம் பேய் சரீரமாக இருக்கட்டும். இறக்கும் நேரத்திலே பகவானிடத்திலே வேண்டுகிறாள், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமை, பிறப்பு உண்டேல் இரவாமை வேண்டும். என்ன அழகான பிரார்த்தனை! எனக்கு பிறவியை கொடுத்துறாதேப்பா, இறப்பும் வேண்டாம் பிறப்பும் வேண்டாம். இறப்பும் பிறப்பும் வேண்டாம் என்றால் அது நம்முடைய முயற்சியில் தான் இருக்கு. இறப்பும் பிறப்பும் வேண்டாம் என்றால் இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மனம் எங்கே இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பிறப்பு வேண்டுமா இறப்பு வேண்டுமா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே எனக்கு அனுபவங்கள் வேண்டுமா என்பது மனம்தான் முடிவு செய்கிறது. காரைக்கால் அம்மையார் கேட்கிறாள், பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை.
எனக்கு ஒருவேளை பிறவி நீ கொடுப்பேன் என்றால் மறவாமை, உன்னை மறவாமை. உன்னை நான் மறக்காமல் இருக்கணும்பா. சரி, உன்னை நான் மறக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா, என் முன்னாடி வந்து சதா நர்த்தனம் ஆடிக்கொண்டே இரு. நீ தில்லை சிற்றம்பலத்திலே நர்த்தனம் ஆடி பிரயோஜனம் இல்லப்பா, என் முன்னாடி வந்து நிறுத்து, நர்த்தனம் ஆடு. நான் உன்னுடைய ஆடலை பார்த்து பாடிக்கொண்டே என்னுடைய மனம் உன்னோடையே ரமிக்கட்டும். வர எந்த சிந்தனமும் என்னுடைய மனதில் வேண்டாம். மனம் உதித்த இடத்திலே ஒடுங்காமல் வெளியேறியது என்றால் அது போகும் நேரத்திலே கர்ம வாசனைகளையும் கர்மத்தையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டே போகிறது. அதனால்தான் கர்ம வாசனைக்கு ஏற்ப சரீரம், கர்ம வாசனைக்கு ஏற்ப சரீரம், சரீரமானது கீழே வந்து விழுந்ததற்கு பிறகு கர்ம வாசனைக்கு ஏற்ப கர்மா. பாருங்கள், கர்ம வாசனைக்கு ஏற்ப ஒரு சரீரம், கீழே வந்து சரீரம் விழுந்ததற்கு பிறகு கர்ம வாசனைக்கு ஏற்ப கர்மா. நான் ஏன் இந்த கர்மத்தை செய்கிறேன்? கர்ம வாசனா. இந்த கர்மத்தை நான் ஏன் செய்யவில்லை? கர்ம வாசனா. இந்த கர்மங்கள் என்னை நோக்கி ஏன் வருகிறது? கர்ம வாசனா. இந்த கர்மங்களை நோக்கி ஏன் வரவில்லை? கர்ம வாசனா. இப்ப இந்த இடத்துல கர்மமும் வேண்டாம், கர்ம வாசனையும் தொடர வேண்டாம் என்றால் மனம் இந்த இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாசனா லயம் என்பதிலிருந்து வாசனா நாசம் என்பதற்கு நான் முயற்சி எடுத்தல். அந்த வாசனா நாசம்தான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷுத்தம் மனஹா, தூய்மையான மனம், தூய்மையான மனம், விஷுத்தமான மனம். சரி, அந்த விஷுத்தமான மனதுல என்ன நடக்குமாம்? விஷுத்தமான மனம் என்கிட்ட இருக்கு அப்படின்பதற்கு என்ன பிரமாணம்? அதை சொல்றார் உடனே. யஸ்மின் சம்யக் ஆவேஷ்ய, யாரிடத்திலே யாரிடத்திலே என்னுடைய மனமானது நன்றாக நுழைந்து விடுகின்றதோ, சம்யக் ஆவேஷ்ய, நன்றாக மனமானது பரமாத்மாவிடத்திலேயே செல்லும்படியாக நுழைந்து விட்டதாக ஆகிறது. அப்போ விஷுத்தமான மனம் நான் ஜீவித்திருக்கக்கூடிய காலத்திலே நாராயணனுடையே என்னுடைய மனம் செலுத்தப்பட்டு நாராயணனையே ஸ்மரித்துக் கொண்டிருக்கின்றது. நாராயணனையே மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது, நாராயணனிடத்திலேயே மனம் நுழைந்து விட்டது என்பதற்கு என்ன பிரமாணம்? எப்படி தெரிந்து கொள்வது நாராயணனிடத்திலே என்னுடைய மனம் இருக்கு என்பதற்கு? மனம் சுத்தமானால் நாராயணனிடத்திலே உள்ளே போகும். சுத்தமான மனம் வந்து நாராயணனை நான் ஸ்மரிக்கிறேன் என்பதற்கு என்ன அத்தாட்சி? அடுத்து உடனே சொல்றார், கர்ம ஆசயம் நிர்ஹ்ருஹ்யே நிர்ஹ்ருத்யே. கர்மத்தினுடைய வாசனைகளை எல்லாம், கர்மம் நடப்பதற்கு காரணமே வாசனா, நம்மை சதா தூண்டி விட்டு கொண்டே, ஏதோ ஒரு கர்மத்திலே நம்மை சதா தூண்டி விட்டு கொண்டே இருக்கு அல்லவா? அது எதிரானா கர்ம ஆசையைஹி, கர்ம வாசனைகள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கர்ம வாசனா, அது சத்துவகுணமாக இருந்தாலும் சரி, ரஜோகுணமாக இருந்தாலும் சரி, தமோ குணமாக இருந்தாலும் சரி,
நம்மை தொடர்ந்து கர்மத்திலே கொண்டு தள்ளுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய கர்ம ஆசயம், கர்ம வாசனைகள். வாசனை என்பது என்னது? ஒரு கர்மத்தை செய்து அதனுடைய பலனை அனுபவித்து அந்த பலனானது என்னுடைய மனதிலே ஒரு பதிவை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டது. அந்த பதிவு திரும்ப 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 சங்கல்பமாக மாறி ஆசையாக மாறி மீண்டும் மீண்டும் கர்மத்திலே கொண்டு போய் என்னை தள்ளுகிறது. இப்போ நான் பரமாத்மாவையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு என்ன பிரமாணம்? கர்ம ஆசையை என்னுடைய மனதிலிருந்து கர்ம ஆசையம் எல்லாம், கர்ம வாசனை எல்லாம் நிர்கிருத்திய முழுமையாக நாசம் செய்யப்பட்டு, இதெல்லாம் எப்போ நடக்கிறதாம்? பிராண வியோக காலே. பிராணனானது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், பிராணன் என்றால் மனது, மனதுடன் சேர்ந்த பிராணன் சரீரத்தை விட்டு வெளியேறும் கால் சுத்தமான மனம் படைத்தவனாய் பரமாத்மாவிடத்திலே மனதை செலுத்தி கர்ம வாசனைகளை எல்லாம் அழித்து கொண்டு விட்டான். இது முதல் நன்மை. இறைவனை நாம் நினைப்பதனால ஏற்படக்கூடிய முதல் நன்மை. இரண்டு நன்மை பார்த்தோம் அல்லவா? இறைவனை நாம் நினைக்காததனால ஏற்படக்கூடிய தோஷம் கர்மமும் கர்ம வாசனையும் தொடரும். இறைவனை நான் நினைத்து கொண்டே இருந்தால் கர்ம வாசனைகள் என்னை விட்டு போய்விடுகிறது. செயலுக்கு தூண்டுகோலாக இருக்கின்ற மனப்பதிவுகள் முதல்ல அழிந்து போகிறது. அதனால்தான் மனப்பதிவுகள் அழிய அழிய நாம் அந்த கர்மத்தையே மறந்துடுவோம். அந்த கர்மமே நமக்கு நினைவுக்கு வராது. அந்த கர்மத்தின்பால் விருப்பமும் இருக்காது. ஏன் இந்த கர்மத்தை நான் செய்யவில்லை என்கின்ற எந்த தாபமும் ஏக்கமும் இருக்காது. பாருங்கள், நம்ம யாராவது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கர்மத்தை 64 கலைகள் சொல்றோம் அல்லவா? 64 செயல்பாடுகள் உலகத்துல, அது 64 கலைன்னு சொல்றோம். ஒவ்வொன்றும் ஒரு செயல். அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு 64 விதமான செயல்பாடுகள் நடக்கிறது. அன்றாடம் நாம வாழணும்னா இந்த 64 விதமான செயல்பாடுகள் நடக்கிறது. அது 64 கலைன்னு சொல்றோம். இப்ப நமக்கு தினந்தோறும் இந்த 64 விஷயங்கள் நாம செய்கிறோமா? நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தால் விரலை விட்டு எண்ணக்கூடிய செயலைத்தான் செய்கிறோம். மீது எந்த செயலையும் நாம் செய்வது இல்லை. எந்த செயலின்பாலும் நாட்டம் இல்லை. எந்த செயலையும் நாம் வெறுப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அந்த செயலை பற்றி நாம் சிந்திப்பதும் இல்லை. நமக்கு மனதுல ஒரு செயலை பற்றின சிந்தனை எழவே இல்லை அப்படின்னா மனசுல தாப்பம் தானே வாழணும். வீட்டில் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயலை செய்யவில்லை என்று சொன்னால் மனசுல ஒரு தாப்பம் வருகின்றது அல்லவா? இந்த செயலை செய்யவில்லையே, நான் செய்யாமல் இருக்கிறேனே, ஒழுங்கா செய்ய வேண்டுமே, அப்படி ஏதாவது தாபம், நாம் செய்யாத செயலை பற்றி மனதிலே தாபம் வருகிறதா? இல்லையே. ஏன் வரவில்லை? எனக்கு அந்த கர்ம வாசனா என்னிடத்திலே இல்லை. அப்போ நம்மை மீண்டும் மீண்டும் கர்மத்திடத்திலே கொண்டு போய் பந்தப்படுத்துவதான வாசனா, கர்ம வாசனா. அப்ப என்னிடத்துல வாசனையானது முழுமையாக இல்லாது போய்விட்டால், அந்த வாசனா இல்லாமல் போவதற்கு
யார் எனக்கு தூண்டுகோலா இருக்கா? நாராயண ஸ்மரணம். யஸ்மின் சம்யக் ஆவேஷ்ய மனஹா. யாரோத்தனிடத்திலே மனமானது முழுமையாக போய் நுழைந்து விட்டதோ, ஏதோ 1 நிமிடம் 2 நிமிடம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, நவராத்திரி, அது அல்ல. எல்லா காலத்திலும் பகவான் சொல்றார் கீதையில, சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. ரொம்ப அழகான சொல். மாம் என்னை அனுஸ்மரன்னு போடுறார் பகவான். இடைவிடாது ஸ்மரித்துக் கொண்டே இரு, இடைவிடாது ஸ்மரித்துக் கொண்டே இரு. எப்பொழுது ஸ்மரிக்கணும்னு பகவான்கிட்ட கேட்கிறான் அர்ஜுனன். சர்வேஷு காலேஷு, அனைத்து காலத்திலும். இறைவனை ஸ்மரிக்கக்கூடிய அந்த அந்த காலம் இறைவனுக்கு என்ன கிடையாது? நல்ல காலம், நல்லது அல்லாத காலம் இறைவனுக்கு கிடையாது. இறை ஸ்மரணைக்கு நல்ல நாள், கெட்ட நாள், நல்ல பொழுது, கெட்ட பொழுது, துக்ககரமான வீடு, சுகமான வீடு ஒன்றும் கிடையாது. இறைவனை ஸ்மரிக்கக்கூடிய அந்த அந்த செயல் சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டிரு. அப்படி நினைத்தால் என்ன நடக்கும்? முதல் நன்மை, கர்ம ஆசயம் நிர்ஹிருத்தியே. என்னுடைய மனதிலிருந்து அத்தனை வாசனைகளும், 3 விதமான குணத்தினுடைய வாசனைகள் அத்தனையும் முழுமையாக சுத்தம் செய்யப்படுகிறது. இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை என்ன? பிரம்மமயா. இவன் பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? மனதளவிலே பகவானிடத்திலேயே மனதை வைத்து பகவான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? அதனால என்ன நடந்து விடுகின்றதாம்? அந்த மனம் பிரம்மமயா. எங்கிருந்து மனம் உதித்ததோ அங்கே போய் மனம் இருந்து அதன் மயமாகவே ஆகி போய்விடுகிறது. பிரம்மமயம். இப்ப நாம எந்த மயத்துல இருக்கோம்? மாயாமயம், வாசனாமயம், பிராந்திமயம், அஜ்ஞானமயம். அதிலிருந்து மாறி பரமாத்மாவை சதா உள்ளம் நினைக்க நினைக்க பிரம்மமயமாகவே மனம் ஆகி போய்விடுகிறது. பிரம்மஸ்வரூபமாகவே இந்த மனம் ஆகி போகிறது. பிரம்மஸ்வரூபத்தினுடைய லட்சணம் என்ன? பிரம்மமயமாகவே ஆகிவிட்டது என்பதற்கு என்ன என்ன லட்சணம், என்ன பிரமாணம்? நான் பிரம்மமயமாகவே ஆகிவிட்டேன் எப்படி தெரியும்? இந்த உலகத்துல எனக்கு அந்த பிரம்ம நிலையை நான் அடைந்து விட்டேன் என்கின்ற அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு எனக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் என்பது ஒன்றுமே இல்லை. இதுதான் இரண்டாவது நன்மை. இரண்டாவது நன்மை என்னடான்னா, இந்த உலகத்துல மட்டும் இல்லை, இனிமேல் எனக்கு எந்த லோகத்துக்குள்ளும் புக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த உலகத்திலும் சென்று நான் செயல்களிலே ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லாதவனாய் நான் தள்ளப்படுகின்றேன். கிருதகிருத்யோஸ்மியகம்.
கிருத கிருத்தியா, செய்யப்பட வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவனாக நான் ஆகிவிடுகின்றேன். இந்த உலகத்திலே நான் பிறந்ததனுடைய நோக்கம் பிறவாமை. அந்த பிறவாமை என்கின்ற செயலை செய்து முடித்தவனாக நான் ஆகிவிடுகிறேன். எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு என்பது இல்லாமல் செய்து கொள்கின்றேன். இது உயிரோட வாழும் காலத்திலேயே நடக்கிறார். அதனால்தான் பகவான் கீதையில சொல்றார், இந்த உலகத்தில் அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. தஸ்ய காரியம் ந வித்யதே. அவனுக்கு காரியம் ந வித்யதே, இந்த உலகத்தில் எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் அப்படி நடந்தது. யஸ்துவாத்மரதி தேவஸ்யாத் ஆத்ம திருப்தமானவஹ ஆத்மனி ஏவ சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. தன்னிடத்திலே தான் ரமித்துக் கொண்டவனாய், தன் சொரூபத்திலேயே ரமிக்கக்கூடியவனாய், ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தஹ ஆத்ம சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. பேர்பட்டவனுக்கு கர்மமும் இல்லை, கர்ம வாசனைகளும் போய்விடுகிறது. காரணம் என்ன? மனம் வாசனா நாசம் அடைந்து போய் பிரம்மமயமாகவே மனம் ஆகிவிட்ட காரணத்தினாலே இந்த பிரம்மானந்தத்திலேயே திளைக்கிறது. அப்பேற்பட்டவன் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறானாம்? சுத்த சைத்தன்ய ஸ்வரூபியாய் பராம்கதிம் ஆசுஹு யாதி. உடனடியாக அவன் பராம்கதிம், ரொம்ப அழகான சொல் பராம்கதிம். கதி என்பது அடையக்கூடிய நிலை. மூன்று விதமான கதி இருக்கின்றதா? மூன்று விதமான கதியும் இல்லாத கதிதான் பராம் கதி. உத்தம கதி, அதோ கதி, மத்தியம கதி, அகதி அல்லது பராங்கதி. உத்தம கதி என்பது தேவலோகம், அதோகதி என்பது பசுபக்ஷி லோகம், மத்தியம கதி என்பது மனுஷலோகம். இந்த மூன்று கதியும் இல்லாத, இந்த மூன்று இடத்துக்கும் அதன் பிறகு போக வேண்டிய அவசியம் இல்லை. பராம்கதிம் ஆசுஹு யாதி. உடனடியாக அவன் பராம்கதியை, எந்த கதியை அடைந்தால், எந்த நிலையை அடைந்தால், எந்த இருப்பிடத்தை அடைந்தால் மீண்டும் அவன் திரும்பி வருவது இல்லையோ, பகவான் 15ஆம் அத்தியாயத்தில் சொல்றார், யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதுதான் என்னுடைய மேலான தாமம், பரம் தாமம். அதுதான் உண்மையிலேயே அடைய வேண்டியது. அதை அடைந்து விட்டால் அவன் திரும்பி வரும். எது திரும்பி வருகிறது? எது போனது? எது திரும்பி வந்தது? மனம்தான் போனது, மனம்தான் திரும்பி வருகிறது. இந்த பராங்கதியை அடைந்தவனுக்கு மனம் இனிமேல் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் வாசனா நாசம். வாசனா நாசமானது ஏற்பட்ட காரணத்தினாலே மனம் பூர்ண ஆனந்தத்துடன் போய் ஒன்று கலந்து விட்டது. உடனடியாக அவன் பராம்கதிம் ஆசுஹு யாதி. அப்பேற்பட்ட
அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அகிலாத்மஹேதௌ காரண மர்த்தியமூர்த்தௌ மகாத்மன் நாராயணே, எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த ஆனந்தத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷ சரீரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நீங்கள் இரண்டு பேரும் மகாத்மன் நாராயணே தஸ்மின் நிதராம் பாவம் பவந்தௌ விதத்தாம், நீங்கள் அந்த நாராயணமூர்த்தி இடத்திலே மாறாத பக்தியை, உத்தமமான பக்தியை நீங்கள் வைத்த காரணத்தினாலே உங்களுக்கு இனிமேல் இந்த உலகத்துல யுவயோகோ சுக்ருத்தியம் கிம்வா அவசிஷ்டம், இந்த உலகத்திலே உங்களுக்கு இனிமேல் செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கின்றதா? சுக்ருத்தியம், செய்ய வேண்டிய காரியங்கள், நிச்சயம் செய்ய வேண்டிய காரியம் என்பது அவசிஷ்டம், ஏதாவது அவசியம் இருக்கின்றதா, ஏதாவது மீது இருக்கின்றதா? உங்களுக்கு எந்த கர்மமும் இங்கே செய்ய வேண்டியது இல்லை. இங்கு மட்டுமல்ல, உங்களுக்கு இனிமேல் எங்குமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த உத்தமமான பக்தியை நீங்கள் இரண்டு பேரும் செய்த காரணத்தினாலே நீங்கள் இரண்டு பேரும் போற்றத் தகுந்தவர்கள். அப்பேற்பட்ட உங்களுடைய உத்தமமான பக்தியை மெச்சி பரமாத்மா உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வேகமாக வரப்போகிறார். ஆகையினாலே நீங்கள் என்னை நினைத்து கொண்டிருக்கிறானா கிருஷ்ணன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் உங்களை மறக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். உங்களை எல்லோரையும் பார்க்க வந்து உங்களுக்கு அந்த பேரானந்தத்தை கட்டாயம் கொடுப்பார். அப்போ இறைவனை ஸ்மரிப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம இறைவனை ஸ்மரிப்பதனால அல்பமான சிந்தனைகளை மனதிலே கொண்டு இருப்பதனால நமக்கு அந்த பிரேமை பக்தியினுடைய பிரயோஜனம் தெரிவது இல்லை. இறைவனை ஸ்மரிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை கர்ம ஆசயம் நாசம். கர்ம வாசனைகளுக்கு இந்த பிறவியிலேயே முற்றுப்புள்ளி என்பது வந்து விடுகிறது. ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை கர்ம வாசனைகளும் முழுமையாக நாசம் அடைந்து விடுகிறது. மனம் பரமாத்மாவிடத்திலே நுழைந்து பக்தி செய்த காரணத்தினாலே பரமாத்மா மயமாகவே ஆகி போய்விடுகின்றது. பரமாத்மா மயமாகவே ஆகி போன இந்த மனதிற்கு மீண்டும் உத்தம கதியோ அதோகதியோ மத்தியம கதியோ எதுவும் இல்லாமல் பராம் கதிம் விதேக முக்தி என்பது கிடைக்கிறது. அப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. இங்கு மட்டுமல்ல, எங்கும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இல்லாதவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு உத்தவர் இன்னும் ஒரு படி மேல போறார். நீங்கள் நாராயணனை, சரீரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நாராயணனை எங்கேயோ வெளியிலிருந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். வெளியிலே இருக்கக்கூடிய மூர்த்தத்தை பார்த்தால்தான் நமக்கு பக்தி வரும், நம்மை அனுகரிக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். அந்த மூர்த்தம் வெளியிலே இல்லை, அது உங்களுடைய ஸ்வரூபம். மா கித்யதம் மகாபாகௌ த்ரக்ஷ்யத கிருஷ்ணமந்திகே அந்தர்ஹ்ருதேச பூதானாம் ஆஸ்தே ஜோதிஹி ஏவ அதசிஹி.
ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். நீங்கள் பரமாத்மாவை எங்கிருந்தோ வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதுவும் நடக்கும். கிருஷ்ணம் அந்திகே திரக்ஷ்யதா, கிருஷ்ணனை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பக்கத்திலே பார்ப்பீர்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் அந்த பரமாத்மா ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டால் ஓடி வந்து காட்சி கொடுக்கிற இடத்துல தான் இருக்கிறாரா? எங்கிருந்தோ வர வேண்டும் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். கோடாடு கோடி ஜீவர்கள் இறைவனை ஸ்மரிக்கும் போது ஒவ்வொருத்தரையா பார்ப்பதற்காக பகவான் ஒவ்வொரு இடத்துக்காக போய்கொண்டிருந்தால் என்றைக்கு நம்மை பார்க்க வருவது? அடுத்த கேள்வி ஒரு என்னடான்னா, இறைவன் ஒவ்வொரு இடமா போய்கொண்டிருந்தார் என்றால் இப்போ பரமாத்மா சர்வ வியாபி என்று சொல்லக்கூடிய லட்சணமே அடிபட்டு போய்விடுமே. எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் என்கின்ற அந்த லட்சணம் அடிபட்டு போய்விடுமே. அப்போ பரமாத்மா ஒரு இடத்துல தான் இருக்கிறாரா? ஒரு மூர்த்தமாகத்தான் இருக்கிறாரா? ஒவ்வொரு பக்தனையாகத்தான் அனுகிரகம் பண்ண வருவாரா என்ற கேள்வி வந்தால் உடனே சொல்கிறார், சக பூதானாம் அந்தர்ஹிருதிஹி. அந்தர்ஹிருதிஹி சக பூதானாம், அந்த பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலே, அந்தஹா ஹிருதிஹி, ஹிருதயத்திலே எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். எதை போல? ஏதசி ஜோதிஹி இவ, ஏதசி ஜோதிஹி இவ ஆஸ்தே, ஏதசி ஜோதிஹி இவ ஆஸ்தே. மரத்துக்குள்ளே எப்படி அக்னியானது நிறைந்து வியாபித்திருக்கிறதோ அதே போல ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளும் அந்தர ஹிருதயத்துக்குள்ளும் அந்த சைத்தன்யம் நிறைந்து பூரணமாக வியாபித்திருக்கிறது. அப்பேற்பட்ட பரமாத்மா உங்களை பார்ப்பதற்காக வருவார், உங்கள் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஆகையினாலே நீங்கள் வருந்த வேண்டாம், நம்மை விட்டு கிருஷ்ணன் போய்விட்டானே என்று வருந்த வேண்டாம். காரணம், அவர் எங்கும் போகவில்லை, உங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கிறார். பூர்ணமான பக்தி வர வேண்டும் என்பதற்காகவும் பரமாத்மாவை பற்றின பூர்ணமான ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பக்தன் என்று வந்த உடனேயே நமக்கு பகவானிடத்திலே வேற்றுமை உணர்வு வர ஆரம்பித்து விடுகிறது. இறைவன் அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறான், நமக்கு மட்டுமே கெடுதல் செய்கிறான், நமக்கு மட்டுமே கஷ்டத்தை கொடுக்கிறான். எவ்வளவுதான் நாம் இறைவனை விழுந்து விழுந்து தொழுதாலும் நமக்கு எப்பொழுதுமே கஷ்டம் மட்டுமே இருக்கிறது. அவர்கள் எதுவுமே தொழாமல் பாவமே செய்கிறார்கள், அவர்களுக்கு இறைவன் நல்லதையே கொடுக்கிறான், சந்தோஷத்தையே கொடுக்கிறான். இறைவனுக்கு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது. இறைவனுக்கு பக்ஷபாதமானது இருக்கிறது. இந்த உணர்வெல்லாம் நமக்கு பக்தி செய்யக்கூடிய காலத்துல வரும். பக்தியே சிலனா இது வராது, பூர்ண பக்தி இருந்தாலும் வராது. அறகுறையா பக்தி செய்யும் போது நமக்கு இந்த உணர்வுகள்லாம் வந்தே தீரும். அப்படி இருக்கிற வரைக்கும் பக்தி நமக்கு முழுமைத்தன்மையை கொடுக்காது. அதனால்தான் பக்தியும் முழுமைத்தன்மை பெறுவது இல்லை, பகவானிடத்திலே மனம் போய் ஒன்றுவதும் இல்லை. பகவானிடத்துல போய் மனம் ஒன்றணும்னா, பூர்ண பக்தி மனதிலே வரணும்னா
எனக்கு பகவானை பற்றின முழுமையான அறிவு என்பது இருக்க வேண்டும். அதை இங்க சொல்றார். நஹ்யஸ்யாஸ்தி பிரிய கஷ்சித் நா பிரியோ வாஸ்தியமானினஹ நோத்தமோ நாதமோ வாபி சமானஸ்யா சமோபி வா. எந்த நாராயணனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீரோ அந்த நாராயணனுக்கு இவர்கள் வேண்டக்கூடியவர்கள், இவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற எந்த பேத உணர்வும் நாராயணனிடத்திலே இல்லை. கஷ்சித் அஸ்ய அஸ்ய நாராயணஸ்ய, அந்த நாராயணனுக்கு என்ன இல்லடான்னா பிரியஹா அப்ரியஹா நஹி அஸ்தி. இவன் எனக்கு ரொம்ப 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 பிரியமானவன், இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பிரியமானவன் என்கின்ற வேற்றுமை உணர்வு பகவானிடத்திலே இல்லை. இது ரொம்ப ஆழமா நமக்குள்ள போகணும். இறைவன் யாரையும் பிரியமானவன் என்று நன்மை செய்வதும் இல்லை, அப்பிரியமானவன் என்று ஒதுங்கி போவதும் இல்லை. நமே துவேஷி ந பிரியா. இதே வார்த்தையை பகவான் கீதையில சொல்றார். எனக்கு இந்த உலகத்திலே யார் ஒருவிடத்திலும் எனக்கு துவேஷமும் இல்லை, யார் ஒருவிடத்திலே எனக்கு பிரியமும் இல்லை. உலகத்திலேயே பாருங்களேன், பஞ்சபூதங்களுக்கு கூட யாரிடத்திலும் பிரியமும் இல்லை, அப்பிரியமும் இல்லை. மண், யாருக்காவது நான் ரொம்ப பிரியமானவன், இவன் அப்பிரியமானவன் சொல்லுகிறதா? இல்லையே. பஞ்சபூதங்களுக்கு யாரிடத்திலும் பிரியமும் இல்லை, அப்பிரியமும் இல்லை. அக்னி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னாரைத்தான் எரிப்பேன், இன்னாரை எரிக்க மாட்டேன். அதுக்கு ஏதாவது பிரியம் அப்பிரியம் இருக்கா? இவர்களெல்லாம் உலகத்துக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள், ஆகையினாலே இவர்களிடத்திலே நான் பிரியமாக நடந்து கொள்ளப் போகிறேன், ஆகையினாலே இவர்களை நான் எரிக்கப் போவது இல்லை. இவர்களெல்லாம் துரோகிகள், ஆகையினாலே இவர்களை நான் எரிக்கப் போகிறேன். பிரியஹா நாஸ்தி அப்பிரியஹா நாஸ்தி. பஞ்சபூதங்களுக்கே பிரியம் அப்பிரியம் என்பது இல்லை என்றால், பஞ்சபூதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூன்று சக்திக்கும் அதே நிலைதான், மூன்று சக்திக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும் அதே நிலைதான். அப்ப எங்கிருந்து நமக்கு இந்த பிரியத்தன்மை அப்பிரியத்தன்மை வந்தது? வாசனா, வாசனாமயம் கொண்டு நாம பார்க்கும்போது நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாசனையை எல்லாத்தையும் கொண்டு போயிடுறோம். குருட்டையும் கொண்டு போயிடுறோம், சாஸ்திரத்தையும் கொண்டு போயிடுறோம், மத சடங்குகளையும் கொண்டு போயிடுறோம், மத புஸ்தகத்திடத்திலும் கொண்டு போயிடுறோம், நாமத்திடத்திலும் கொண்டு போயிடுறோம், ரூபத்திடத்திலும் கொண்டு போயிடுறோம், இறைவன்டையும் கொண்டு போயிடுறோம். அப்போ இறைவனை தொழக்கூடிய பக்தனுக்கு இறைவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு புரியணும், இறைவனுடைய சுபாவம். இவன் பக்தன் என்பதற்காக பிரியத்தை காட்டுவதோ, இவன் அபக்தன் என்பதற்காக அப்பிரியத்தை காட்டுவதோ இறைவனுடைய சுபாவம் அல்ல. பிரியஹா நாஸ்தி அப்பிரியஹா நாஸ்தி. அவருக்கு என்ன கிடையாது? பிரியன் என்று சொல்லக்கூடிய அபிமானமோ அப்பிரியன் என்று சொல்லக்கூடிய அபிமானமோ பகவானுக்கு கிடையாது. அது மட்டுமா? உத்தமஹா அதமஹா நாஸ்தி. பரமாத்மாவுக்கு இவர் உத்தமமானவர், மேலானவர்,
இவர் ரொம்ப 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 அதமமானவர், தாழ்ந்தவர் என்று சொல்லக்கூடிய பாவம் உண்டா என்றால் அவருக்கு இவன் உத்தமமானவன் என்று சொல்லக்கூடிய பக்ஷபாதமும் இல்லை, இவன் அதமன் என்று சொல்லக்கூடிய சிந்தனையும் இறைவனிடத்திலே கிடையாது. இந்த இந்த அடிப்படையான அறிவு நமக்கு புரிஞ்சதுன்னா ஆழ்ந்த பக்தி இறைவனின்பால் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆழ்ந்த அறிவும் இறைவனை நோக்கி வர ஆரம்பித்து விடும். இறைவனை சதா தொழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வர ஆரம்பித்து விடும். அப்ப இறைவன் எப்படி இருக்காராம்? எல்லோரிடத்திலும் பகவான் எப்படி இருக்காராம்? சமானஸ்ய அசமஹா அபிவா நஹா, எல்லோரிடத்திலும் சமபாவத்துடன் இருக்கிறார். சமானஸ்யே, எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கார். எதை போல? ஆகாசத்தை போல, காற்றை போல, அக்னியை போல, ஜலத்தை போல, மண்ணை போல, எல்லோரிடத்திலும் சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ. சமபாவம். சமபாவம்னா என்ன? ஞானி பக்தனுக்கு என்ன வேண்டுமோ அதுல சமபாவம், காம பக்தனுக்கு என்ன வேண்டுமோ அதுல சமபாவம். அவரவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ப சகாயம் பண்ணக்கூடிய மனோநிலை. அவருக்கு என்று இவன் உயர்ந்தவன் என்பதற்காக, இவன் தாழ்ந்தவன் என்பதற்காக, இவனுக்கு இதை செய்யலாம் அவனுக்கு இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அபிமானம் உண்டா? விருப்பு வெறுப்பு உண்டா என்றால் இல்லை. சமபாவம் உடைய பகவானுக்கு அசமன் அசமஹா அபிவான அஸ்தி, இவர்கள் சமம் அல்ல என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உணர்வும் பகவானுக்கு இல்லை. அதனால பகவானுக்கு என்ன கிடையாதாம்? ந மாதா ந பிதா தஸ்ய ந பாரியா ந சுதாதயः ந ஆத்மீயோ ந பரச்சாபி ந தேகோ ஜன்ம ஏவச்ச. அவருக்கு தாயும் இல்லை, அவருக்கு தந்தையும் இல்லை, அவருக்கு மனைவியும் இல்லை, அவருக்கு புத்திரனும் இல்லை. இவர்கள் என்னை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு முறையும் இல்லை. இவர்கள் என்னை சேராதவர் என்று சொல்லக்கூடிய அந்நிய பாவமும் இல்லை. காரணம் என்னவென்றால் தேகா அபி நாஸ்தி, அவருக்கு தேகமும் இல்லை. ஆகையினாலே ஜன்மஹா நாஸ்தி, அவருக்கு பிறப்பும் இல்லை. பிறப்பும் சரீரமும் இல்லாதவருக்கு எங்கிருந்து உறவு முறைகள் வர முடியும்? அப்பேற்பட்ட பரமாத்மா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்பதற்காக சரீரம் எடுத்து வந்திருக்கிறார். அவர் கட்டாயம் உங்களை பார்க்க வரப்போகிறார், ஆனந்தத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருங்கள், அந்த செய்தியை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று உத்தவர் நந்தகோபரிடத்திலும் யசோதா பிராட்டியரிடத்திலும் சொல்லுகிறார். இந்த செய்தியில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகள் உத்தவரை பார்க்க வருகிறார்கள். என்ன நடந்தது? அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.